அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று ஜனவரி 20ஆம் தேதி, அதாவது தை மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை, சஷ்டி திதி காலை 9:59 வரை, அதற்கு மேல் சப்தமி திதி, அஸ்த நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டம் கும்பராசிக்காரர்களுக்குடையது. ராகு காலம் காலையில் 7:30 9 வரை, யமகண்டம் 10:00 12 வரை, நல்ல நேரம் காலையில் 9:30 10 வரை, மத்தியானம் 1:00 2:30 வரை, சாயங்காலம் 4:00 5:30 வரை. அணிய வேண்டிய உடையின் நிறம், நீங்கள் போடக்கூடிய சற்று கலர் வெள்ளை கலரு. தவிர்க்க வேண்டியது பச்சை கலர். சாப்பிடக்கூடியது கேர்ட் ரைஸ் சாப்பிட்டு கொள்ளலாம். நண்பர்களே, இப்பொழுது அந்த ஜோதிட பாடத்தில் மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்க்கலாம். மிருகசீரிச நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அரசாங்கத்திலும் அரசியல் கட்சியிலும் ஆதாயம் அடைபவர்களாக இருப்பார்கள். அரசாங்க வேலை பார்க்கவங்களாக இருக்கலாம், இல்லை பாலிட்டிக்ஸ்லேருந்து கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி அந்த மாதிரி இருக்கிறவங்களாக இருக்கலாம். அவங்களுக்கு எழுத்துத்துறை, அடுத்தால புத்தக வெளியீடு, செய்தித்துறை, கம்ப்யூட்டர், ஜோதிடம் சம்பந்தப்பட்டது, அஞ்சல் துறை, போஸ்டலு, கூரியர், அந்த மாதிரி, தூது, அதாவது கிராண்ட் அம்பாசிடர்னு இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வெளிநாட்டுக்கோ வெளியுதுக்கோ தூது சொல்லி போகக்கூடியவர்களாக இருப்பார்கள். போக்குவரத்து, வானொலி போன்றவைகள் மூலம் வளம் அடைபவர்கள், உயர்வடைவர்கள், வசதியான வாழ்க்கையை அனுபவிப்பவர்களாக இருப்பார்கள். எடுத்த காரியத்தை இனிதே முடிப்பவராகவும் இருப்பார்கள். இப்பொழுது நாம் ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு அனுகூலமாக இருக்குமாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். இதே நிகழ்ச்சியில் கோச்சார பிரகாரம் நம்ம சொல்லுவோம். இது திசா புத்திகள்னால சிற்சமயங்களில் கூட குறைய நடக்கக்கூடியது. ஸோ என்ன திசை, என்ன புத்தி, எந்த மாதிரி இருக்குது, நம்மளோட வாழ்க்கை முறை என்ன, நம்ம எப்படி போகிறோம், எந்த துறையில் போவோம் என்பதை பற்றி விரிவாக அலசி ஆராய வேண்டுமானால் என்னோட பர்சனல் நம்பருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதை பற்றி விரிவாக டிஸ்கஸ் செய்து கொள்ளலாம். இப்பொழுது ராசிபல நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மாதிரி பொருளாதார நிலையில் ஓரளவு திருப்தி. சிறு சிறு தொல்லைகள் இருந்தால் கூட நீங்கள் அதை சட்டை பண்ண போகிறது இல்லை. வாகன ரிப்பேர் செலவு உண்டாகிறது. அன்னையுடன் சின்ன ஒரு கருத்து வேறுபாடு. அதே மாதிரி வீட்டு டேக்ஸு கட்டுறது, பெயிண்ட் அடிக்கிறது, சின்ன சின்ன சிவில் ஒர்க்கு, அந்த மாதிரி ஒரு வீடுகள் மூலமாக செலவுகள் சேருகின்றன. அடுத்து ரிஷபராசி, வீண் தொல்லைகள் உண்டாகின்றது. மக்களின் மூலம் மருத்துவ செலவு, கணவன் மனைவி தற்காலிக பிரிவு உண்டாகிறது. பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் கம்மியாகுது. புதிய நண்பர்கள் வாய்க்கின்றனர். அவர்களின் தொடர்புகள் உதவியாகவே இருக்கின்றது. மனைவி மக்களால் கொஞ்சம் செலவு ஜாஸ்தி ஆகிட்டு போகுது. அடுத்து மிதுன ராசி, வாழ்க்கை பார்க்கறதுக்கு ஒரு இனிமையானதாகவே தெரிகிறது. வெற்றி பெறுவதற்கு ஏராளமான வழிகள் இருக்கின்றன. அதனால் நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டீர்கள். நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் பூரண ஈடுபாடு உண்டாகிறது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம். வீடு நிலம் வாங்கும் யோகம் வந்துவிட்டது. அடுத்து கடகராசி, நண்பர்கள் உறவினர்களுடன் சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகின்றது. ஒரு விருந்தில் கலந்து கொள்கிறீர்கள். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. பொருள் வரத்து நன்றாகவே இருக்கிறது. சிறு பிரயாணங்களினால் அனுகூலம். அடுத்து சிம்மராசி, பணப்புழக்க வழக்கங்கள், ஃபைனான்ஸ் ரொட்டேஷன் நன்றாகவே இருக்கிறது. ஆனால் ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஈடுபட வேண்டாம். அதில் நஷ்டம் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது.
குடும்பத்தில் வந்து ஒரு குதூகலம் ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி நடக்கின்றது. உங்களது கௌரவம், புகழ், அந்தஸ்து எல்லாமே கொடிகட்டி பறக்கிறது. நல்ல நிலைமையில் இருக்கிறதை அப்படி சொல்லலாம். ஆனால் பணவரயமும் உண்டாகிறது. அடுத்து கன்னிராசி. சில்லறை தொந்தரவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஆழ்ந்த தூக்கம், டீப் ஸ்லீப்புங்கிறது வர்றதில்லை. அவ்வப்போது வந்து கெட்ட கனவுகள் கூட வந்து தூக்கத்தை தொலைத்து விட வைக்கிறது. வீண் சச்சரவு, வீண் செலவுகள் உண்டாகின்றன. கண், காது சம்பந்தப்பட்ட நோய்கள் உண்டாகலாம். அடுத்து துளாராசி. தொழில் சற்று மந்தகதியிலேயே செல்கின்றது. தொழில் மூலம் வரும் வருமானம் தேவையற்ற செலவுக்கு போகிறது. நேரத்திற்கு தூக்கம், நேரத்துக்கு சாப்பாடுங்கிறது கிடைக்கிறதில்ல. மனதில் வந்து ஏதோ ஒரு சஞ்சலம் நிலவுகிறது. மனைவி மக்களால் மட்டும் மகிழ்ச்சியே கிடைக்கின்றது. அடுத்து விருச்சிக ராசி. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங், அதில் ஓரளவு லாபம் வருகிறது. வெளியூர் பிரயாணங்கள் வெற்றிகரமாகவே நடக்கின்றன. அதன் மூலம் ஆதாயமும் உண்டாகிறது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. அடுத்து தனுசு ராசி. மகிழ்ச்சிகரமான இன்றைக்கி வந்து ஜாலியாகவே இன்றைய பொழுது கழிகிறது. எதிர்பார்த்த இடத்துலேருந்து உதவி வந்து சேர்கின்றது. பந்தயம், லாட்ரி முதலியவற்றின் மூலம் நல்ல பலன் கிடைக்கிறது. மனைவி மக்களால் மகிழ்ச்சியே உண்டாகின்றது. பொருள் வரவு, நண்பர்கள், உறவினர்களுடன் நிதானத்துடன் நடந்து கொள்ளுங்கள். பொருள் வரவு நன்றாக இருக்கிறது. செலவு யோசித்து செலவழியுங்கள். பெரும்பாலும் வந்து எப்படின்னா, இந்த ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன்லாம் கூட உங்களுக்கு உதவ முன் வருகிறார்கள், உதவுகின்றார்கள். ஸோ நீங்கள் வந்து பேசுகிறத வந்து ஸ்பீடாக பேசி வார்த்தைகளை கொட்டிவிட வேண்டாம். சற்று எச்சரிக்கையுடனும் நிதானமாக நடந்து கொண்டவர்கள் அவர்களோட தொடர்பு நன்றாகவே இருக்கும். அடுத்து மகர ராசி. மகர ராசிக்கு வந்து எப்படின்னா, அந்த உங்களுக்கு வந்து உங்கள் தெரிஞ்ச சர்க்கிள் இடத்துல கொஞ்சம் கெட்ட பேர் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே சமயத்தில் வந்து நிதானமாக நடந்து கொள்ளவில்லை என்றால் அவமானமும் ஏற்படக்கூடும். வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுகின்றன. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரிகளுடன் பிரச்சனை உண்டாகிறது. கணவன் மனைவி உறவு பிரச்சனை இல்லாமல் சுமூகமாகவே செல்கின்றது. மனைவி மக்களால் மகிழ்ச்சியை தவிர பிரச்சனை எதுவும் இல்லை. அடுத்து கும்பராசி. இன்றைக்கி வந்து சந்திராஷ்டம தினம். அதனால் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். பொருள் நஷ்டமும் மனைவி மக்களிடம் சச்சரவும் ஏற்படக்கூடும். உடல் நலத்தில் வந்து அதில் கூட கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பிரயாணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். பிரயாணத்தை தவிர்ப்பது நல்லது. முக்கியமான பிரமுகர்களை சந்தித்து அவங்ககிட்ட பேசுகிறதை மேக்சிமம் தவிர்த்து விடவும். இன்றைக்கி வந்து எதை செஞ்சாலும் ரிவர்ஸ் ஆகும். அதனால் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி வீட்டிலையே இருந்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. அடுத்து மீனராசி. பொருள் சேர்க்கை உண்டாகின்றது. பெரியோர்களின் பாராட்டையும் அவர்களின் நன்மதிப்பையும் பெறுகிறீர்கள். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல பலன் கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு கூட நன்றாகவே இருக்கின்றது. பிரயாணங்களினால் நல்ல பலன் கிடைக்கிறது. பெண்களால் மகிழ்ச்சி. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திக்கலாம். உங்கள் பாலு.